வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான காலை வேளையிலே ஆன்மீக உயர்வு பெறுவதற்காக இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களும். இன்று நமக்கு நல்லதொரு சிந்தனை உரை வழங்கி அன்பர்களின் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான பதிலை அளிக்க நம்மோடு இணையம் வாயிலாக இணைந்துள்ள தெய்வீகம் பொருந்திய வேதாத்ரிய தம்பதியர்கள், முதுநிலை பேராசிரியர்கள் சத்தியமூர்த்தி ஐயா, மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்கள் இருவரையும் வாழ்க வளமுடன் என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கிறோம். ஐயாவும் அம்மாவும் தனது சிந்தனை உரைக்குள் செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் பிறந்தவர்கள். தற்போது பெங்களூரில் வசித்து வருகின்றார்கள். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நமது நினைவில் என்றும் வாழும் பெருந்தகை APJ அப்துல் கலாம் ஐயாவோடு இணைந்து 5 வருடங்கள் பணிபுரிந்த பெருமை ஐயா அவர்களுக்கு உண்டு. லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனியிலும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள். தற்போது ஃபேப் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை பெங்களூரில் நிறுவி அதன் மேனேஜிங் டைரக்டராக 30 வருடங்களாக மிக திறம்பட நிர்வகித்து வருகின்றார்கள். மனவளக்கலையில் 1989ஆம் ஆண்டு அருள்நிதியாகி படிப்படியாக குரு சேவை செய்து தற்போது 2008ஆம் ஆண்டு முதல் இருவருமே முதுநிலை பேராசிரியர்களாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் உள்ளார்கள். தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள் இவற்றில் இந்த காலகட்டத்துக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயமான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பயிற்சிகள் அவற்றை திறம்பட நடத்தி வருகின்றார்கள். மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பயிற்சிகளையும் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். ஐயா அம்மா இருவருமே நமது வேதாத்திரியத்தை தமிழ், ஆங்கிலம், கன்னடம் என 3 மொழிகளிலும் வழிநடத்தும் திறமை பெற்றவர்கள். சிட்னி, சிங்கப்பூர், துபாய் போன்ற வெளிநாடுகளிலும் குரு சேவையை தொடர்ந்து செய்த பெருமைக்கு உரியவர்கள். வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெற்றி VETRI என்ற ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஹோசூர் அருகே நிறுவி சிறப்பான பயிற்சிகள் அளித்து மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த உயரிய முயற்சியாக ஒரு சேவையை செய்து வருகின்றார்கள். அம்மா ஐயாவின் வாழ்க்கை துணை மீனா அம்மாவை பற்றியும் நாம் அனைவரும் அறிந்ததே. அம்மா அவர்கள் ஐயாவோடு இணைந்து மிக சிறப்பாக வேதாத்திரிய சேவையை செய்து வருகின்றார்கள். 70 வயதை கடந்த சுறுசுறுப்பு மிக்க இளைஞர் ஐயா என்று சொன்னால் அது மிகையாகாது. பல்வேறு சிறப்புகள் நிரம்பிய இந்த தெய்வீகம் பொருந்திய தம்பதியர் இருவரையும் வாழ்க வளமுடன் என பணிவோடு வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். ஐயா, களம் உங்கள் வசம். ஆன்மீக சாதனை என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை ஐயாவும் அம்மாவும் பகிர்ந்து கொண்ட பின்னர் அன்பர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் இப்பொழுதே உங்களது கை சின்னத்தை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இவ்வாறு ஆன்மீகத்தில் முன்னேறி மிகவும் முதுநிலை பேராசிரியர்களாக இருக்கும் இவர்களது அனுபவ அறிவு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அன்பர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு கேள்விகள் கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் மெயின் ஸ்கிரீன் பக்கம் வந்து விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் SKM அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த IT இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த இணைப்பில் கலந்துள்ள மனவளக்கலை அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆன்மீக சாதனைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா வந்த உடனே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிறாங்க.
ஒரு சின்னதா எக்ஸசைஸ் கொஞ்சம் இத்தினூண்டு அப்படியே ஏதோ ரீல் ஓட்டிட்டு தியானம் பண்ணிட்டு போறோம், தியானமே சரியா வருது இல்ல, இது என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் நிறுத்திடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம். ஏன்னா மனதை பற்றி என்னதான் ஆசிரியர்கள் சொன்னா கூட உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது, அதனால இருக்கலாம். ஆனா அத நீங்க அனுபவத்துல நீங்களே தெரிஞ்சுக்கணும். அதனால ரெகுலரா விடாம பண்றதுல எக்ஸசைஸ் பண்ணாதான் தியானம் பண்ண தோணும். தியானத்துக்கு உட்கார 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 மனம் அடங்கும் போதுதான் அதோட மதிப்பே உங்களுக்கு தெரியும். இப்போ மனம்தான் எல்லாருக்கும் பிரச்சனை மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா யோசிச்சா அந்த பரிணாமத்துல மனிதன் வரைக்கும் வந்து மனிதன்ல அழகா பழைய அனுபவத்தை ஞாபகப்படுத்தி முந்தைய எப்படியாச்சும் வேணுமா, சரியா, என்ன பண்றேன்னு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அறிவு அழகா மனதை வழி நடத்தி அப்படிதான் மன இயக்கம் உண்டாகி இருக்கு. எல்லாரோட அபியூஸ்னால இப்போ ப்ராப்ளமா தோன்றுது, அவ்வளவுதான். ஆனா அந்த மனம் அடங்க அடங்க என்னாகும், தியானம் உங்களுக்கு சித்திக்க ஆரம்பிக்கும். இது உங்களோட நிக்காது. இந்த நன்மை நீங்க தியானம் பண்றதுனால பிறருக்கும் நன்மை இருக்கு. எப்படின்னா இப்போ வராம இருக்கிறவங்களுக்கு வர தோணும், வந்தவங்களுக்கு நாமளும் கொஞ்சம் பண்ணலாமே, ரெகுலரா பண்ணலாமேன்னு தோணும். அப்பதான் நீங்க வந்து இன்னும் உங்களை விட ஹையர் லெவல்ல இருக்கிற ப்ரொஃபஸர்களோட அனுபவத்தை வாங்கிக்க தயாராகுறீங்க. இது மாதிரி நம்ம எல்லாரும் லிங்க்டா தான் இருக்கோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டைரக்டா நமக்கே தெரியாம சூக்ஷ்மமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நம்மளுடைய அனுபவமும் சாதனையும் நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் உதவும். அதனாலயும் நிறுத்தாம பண்ணணும். அது மட்டும் இல்ல, எல்லா தவத்தையும் எப்படி பண்ணலாம், வாரத்துல ஆரம்பத்துல ஒரு வாரத்துக்குள்ள எல்லா தவமும் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். 2 வாட்டி அல்ல, 2 வாட்டி போராது, 3 வாட்டி பண்ண ட்ரை பண்ணுங்க. 3 வாட்டி பண்ண முடியும் போது ஒரு நாள்ல 3 பெரிய தவத்தையும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. துரியாதீத தவம், 9 மைய தவம், பஞ்சபூத நவகிரக தவம். ஏன்னா இயற்கையோடயும் நமக்கு அந்த இது வேணும், ஹார்மனி வேணும். அப்படி பண்ண 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 உங்களுக்கு நல்ல இயற்கை ரகசியங்களும் வரும். அது மட்டுமல்ல, இப்போ இருக்கிற நீங்க ஆசிரியர்கள் எல்லாம் எங்களை மாதிரி சீனியர் ப்ரொஃபசர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எங்களுக்கு நாங்க டைரக்டா சுவாமிஜி கிட்ட இருந்து வாங்கி நாங்க எங்கள் காலத்துல உங்களுக்கு மாதிரி மொபைல் அதெல்லாம் இருக்கல. அதனால நல்லா எங்களால சாதனை பண்ண முடிஞ்சது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அதனால நல்ல டெப்த் கிடைச்சிருச்சு சீக்கிரம். ஆனா இப்ப இருக்கிற ப்ரொஃபசர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் எல்லாருமே செகண்ட் ஜெனரேஷன் ப்ரொஃபசர்ஸ். அதனால நீங்க கொஞ்சம் சாதனையை தீவிரப்படுத்தினாதான் உங்களுக்கும் நல்லது, உங்களால பிறருக்கும் நல்லது. அதுல குணம் விஷயத்துல தியானம் பண்ணினாதான் உங்களோட வீக்னஸ் உங்களுக்கு அடையாளம் தெரியும். அப்படி அதை திருத்திண்டாதான் ஃபர்தரா டெப்த் கிடைக்கும். அப்படி திருத்திக்க திருத்திக்க தான் அடுத்தவங்களுக்கு எப்படி திருத்திக்க முடியும்னு உங்களால அடிச்சு சொல்ல முடியும். அத்தாரிட்டேட்டிவா இருக்கும், ஆத்தென்டிக்கா இருக்கும். உங்க அனுபவத்தில இருந்து சொல்லும் போது இட் வில் பி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ஒரு குருநாத் சித்தநாத்னு ஒருத்தர் சொல்லுவாரு, டீச்சர்ஸ் இன்ஃபார்ம், மாஸ்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். நீங்க மாஸ்டர் ஆனா தான் இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்மிங் அதர்ஸ். யுவர் வேர்ட்ஸ் வுட் டிரான்ஸ்ஃபார்ம் அதர்ஸ். அதனால எல்லாரும் தீவிரமான உடனே சீரியஸானே எடுத்துக்கிறாங்க. ஆன்மீகம்னா சீரியஸ் அல்ல. சீரியஸ்னா பிரச்சனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி அது சீரியஸ். ஆன்மீகமா பேச போனா அது எப்படி சீரியஸ்? பழக்கம் இல்லாததுனால அப்படி தோன்றது போல. ஆன்மாவோட இயல்பு என்ன? ஆத்மா ஆனந்தம், ஆத்ம சக்தி, ஆத்ம சைத்தன்யம், ஆனந்த ஜோதி. அது ஆத்ம ஜோதி. அப்படி இருக்கும்போது அது எப்படி சீரியஸ் விஷயமாகும்? ஆன்மீகமா பேசுறாங்கன்னு சொல்லலாம் தவிர என்ன கூட இன்னமும் சில பேர் சொல்லுவாங்க, அம்மா பேசினா சீரியஸா பேசுறாங்க, அம்மா பேசினா சீரியஸா பேசுறாங்க. பாவம் தெரியாம பேசுறாங்கன்னு விட்டுருவேன், அதை பத்தி இல்ல. ஆனா நீங்க அப்படி சீரியஸ் சீரியஸ் சொல்லி உங்க வார்த்தைக்குள்ள நீங்களே விழுந்துடாதீங்க. இது சீரியஸ் அல்ல. ஆன்மீக சாதனைய பண்ண பண்ண தீவிரமா பண்ண பண்ண நல்ல டெப்த் கிடைக்கும் பாருங்க. அப்ப இருக்கிற அந்த அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு அளவே இல்லை. அவ்வளவு நல்லா இருக்கும், எப்பவுமே நிறைவா இருக்கும், ஒரு குறையே தோணாது. அப்படி வாழ தெரிஞ்சு அழகா வாழணும். ஓகே, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இந்த இந்த மாதிரி நீங்க ஆன்மீக சாதனையை நீங்க தொடங்குறப்போ
உங்க வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய கர்மாவுக்கு வேண்டிய உறுதுணை கிடைக்கும், பொருள் பலம் கிடைக்கும், தேவையான நண்பர்கள், சுற்றுப்புற சூழ்நிலை அமையும். உங்கள் கர்மா கழியும் போது உங்க குடும்பத்திலே ஆகட்டும், சமுதாயத்துக்காகட்டும், யாருக்கும் எதுவுமே தெரியாம உங்களுடைய கர்மா அமைதியா ஆனந்தமா கழிந்து போகுங்க. யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எங்க உங்களை ஒரு 4-5 நாள் காணப்பாங்க, ஆனா உங்களுக்குள்ள அந்த கர்மா கழிஞ்சிருக்கும். நீங்க திருப்பியும் பேக் டு நார்மல். எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதுல அதே மாதிரி இன்சிடென்ட் நார்மலா இந்த ஆன்மீக சாதனையை செய்யாத அன்பர்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுத்திருக்கும். அதனால அவங்க ஒரு 3-4 மாசம் துன்பப்பட வேண்டியிருக்கும், வருஷ கணக்குல துன்பப்பட வேண்டியிருக்கும். ஆனா ஆன்மீக சாதனையை சின்சியரா பண்றவங்களுக்கு இந்த கர்மா கழியிறப்போ அது போனாங்களா வந்தாங்களான்னு கூட ஒரு ஒரு தடம் கூட தெரியாதபடி ஆச்சரியமா அமையுங்க. அதனால இது எங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, நிறைய பேர் அன்பர்களை பார்த்தது. அதை வச்சுக்கிட்டு சொல்றேன், எதுவுமே தெரியாதுங்க. அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். என்ன சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலேம்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆன்மீக சாதனையை தொடர்ந்து நீங்க சின்சியரா பண்றப்ப the providence provides you everything with love and compassion. அன்பும் கருணையோட உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும். நீங்க அதனால இந்த ஆன்மீக சாதனையை மாத்திரம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க நிறுத்தக்கூடாது. நீங்க பயப்படக்கூடாது. அப்புறம் அது டைவர்ஷனும் ஆகக்கூடாது. மனசு தளரக்கூடாது. டைவர்ஷன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றான் இதை பண்ணான்னு போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு அப்டக்கிள். அதை தாண்டி போகணும். இதை டைவர்ட் ஆயிடக்கூடாது. கண்டிப்பா நீங்க இதை செய்ய செய்ய இந்த வாழ்க்கையில என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். த ப்ராவிடன்ஸ் வில் கிவ் யூ. இது எங்களுடைய மனவளக்கலையில நாங்க அனுபவித்து வந்த ஒரு அனுபவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வியை கேட்கலாங்க. கேள்வியை இது ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆன்மீக சாதனை என்பது அத எப்பவும் இடைவிடாத ஒரு நம்பிக்கையும் ஒரு பயிற்சியும் முயற்சியும் வேணும் என்பதையும், அது ஒரு தெய்வீக சைத்தன்யம், அது ஒளிரக்கூடியது. அதுல நம்ம ஒரு சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுல ஒரு தெய்வீகம் மலரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்பதையும், ஆன்மீக சாதனை செய்வதனால் நம்மளோட கர்மா கழியும், நமக்கு தக்க நேரத்துல தக்க உதவி கிடைக்கும் என்பதையும் ஐயாவும் அம்மாவும் ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆன்மீக சாதனை ஆரம்ப காலத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வந்தது, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணினீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உதவியா இருக்குங்க ஐயா. நன்றி ஐயா. இப்போ எனக்கு என்ன தோணுது, நீங்க கேட்க கேட்க டக்குன்னு யோசிச்சா ஒண்ணு ஞாபகத்துக்கு வரல. ஏன் தெரியுமா? அப்போதான் அது இடரா இருந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப லைட்டா எடுத்துக்காட்டி பெரிய இடர்பாடு மாதிரி எதுவும் சொல்றதுக்கு ஞாபகம் கூட வரல. அந்த மாதிரி தெரியல. என்னோட ஒரு ஆன்மீக அனுபவத்தை நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சப்போ, ஃபேப் மிஷின்ஸ் ஆரம்பிச்சப்போ ஒரு டார்கெட்டா அப்போ நான் மனவளக்கலைக்கு வரலைங்க. அப்போ டார்கெட்ஸு, ப்ரொடக்ஷனு, அப்புறம் பில்லிங், இன்வாய்ஸ், பேமெண்ட் இதெல்லாமே இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருக்கிறப்போ பிகினிங் அப்படிதான் இருக்கும். அப்போ ஷாப்குள்ள போறப்போ மார்னிங் ஒரு என்ன வேலை செய்யறாங்க, ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. நீ என்ன வேலை பண்ண, 1 hour பார்த்துட்டு என்ன இவ்வளவுதான் பண்ணியா அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ற மாதிரி ஒருத்தனையும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தரும் போய் கேட்டிருப்பேன். அப்போ நான் என்டர் ஆகுறப்பவே ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் அவனோட ஏதோ ஒரு சிக்னல் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள தட்டி அந்த சிக்னலை ஏய் சார் வராறா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் போயிடும். எல்லாம் முழிச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு நான் இதை பார்த்தேன், டேய் வர்றான்டா அப்படிங்கிறது போய் மனவளக்கலைக்கு இது நான் மற்றவங்களை திருத்த முடியாது, நான் என்ன திருத்திக்கிட்டா போதுன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள அன்பும் கருணையும் அப்படியே ஆன்மீக சாதனையை பண்ண என்னாச்சு தெரியுங்களா? நான் உள்ள போய் அவங்க கேட்கறத விட்டுட்டேங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, என்ன சார் நீங்க உள்ளேயே வர்றான் பாருங்கிறது போய், என்ன சார் நீங்க உள்ள வர்றதே இல்லை சார், எங்க கூட பேசிட்டு போங்க சார், எவ்வளவு நல்லா இருக்குன்னு அந்த நிலைமை மாறிடுச்சுங்க. இதான் பிகினிங்லேயே இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால எப்படின்னா நீங்க உங்களை மாத்திட்டா போதுங்க, உலகம் மாறிடுங்க. You change yourself, you can just see the world changing. உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி இயற்கை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும்.
அப்புறம் அதே மாதிரிதான் நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் கிளாஸ் இருக்கும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ், HAL, அந்த மாதிரி நிறைய இடத்துல, டைட்டன், நிறைய இடத்துல இருக்கும். அப்ப வந்து எனக்கு ஒரு கம்பெனி மீட்டிங் இருக்கும். ஒரு மேபி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த கிளாஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருக்கிற மீட்டிங் பக்கத்துல இருக்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் கம்பெனியில வந்து மேனேஜிங் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருந்திருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு. நான் சொல்லுவேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போய் ஆரம்பிச்சுக்கோன்றேன். அது அந்த பிரான்ச் கிட்ட இருக்கிற கம்பெனில, அந்த கம்பெனிக்கு பக்கத்துல இருக்கிற பிரான்ச்ல தான் கிளாஸ் இருக்கும். கிளாஸ் இருக்கு அவங்க இது மாதிரி கம்பெனிலேயே. நிறைய சந்தர்ப்பத்துல நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. அப்புறம் ஒரு சமயம் கொஞ்சம் மாறி அமையும் போது என்ன ஆகுது, அவர் ஃப்ரெண்டு பிசினஸ் பார்ட்னரு, சத்தி நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்றவாரு, நம்ம கேட்காமலே. அப்புறம் வேர்ல்ட்லியா வேற ஒரு ஹெல்ப் வேணுங்கும் போது இவர் தங்கச்சியை கேட்கலாமா, நாங்க பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா வீட்டுக்கு வரோம், மன்றம் முடிச்சிட்டு அண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறா ஃபோன் பண்ணி. அது மாதிரி நிறைய நமக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு. என்னன்னா ஆரம்பத்துல நிறைய பேர் ஆன்மீக சாதனை ஆரம்பிச்சா சோதனை வரும் வரும்னு. என் தங்கச்சி கூட எனக்கு லெட்டர் எழுதினா. அப்பெல்லாம் லெட்டர் தானே, மொபைல் இல்லையே. பாரு, யார் சாதனைன்னு ஆரம்பிச்சாலும் ரொம்ப சோதனை வருண்டி, வேண்டாண்டி அப்படின்னு எல்லாம் எழுதினா. அது என்ன சொல்ல வந்து வேண்டான்னு கட்டாகுது. ஆனா அப்படி சோதனை எல்லாம் வரவே இல்லை சொல்ல போனா. ஹெல்ப் கிடைச்சது. அதனால சோதனை எப்ப தெரியுமா வரும், ஆரம்பத்துல கிஃப்ட் கொடுப்பார் கடவுள். எந்த வேலையை தொடங்கினாலும் உடனே ஒரு உதவி, இங்க அங்க போற மாதிரி, யாராவது வர மாதிரி, டக்குன்னு முடியற மாதிரி, அப்பா ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னுட்டு கிஃப்ட் கொடுப்பாரு. எப்ப சோதனை வரும்னா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது, அப்படியா அப்படின்னு அப்ப வரும் பாருங்க டெஸ்ட். பாரு, நீ இன்னும் தெரிஞ்சுக்கல, ஒருவேளை இடறிட்டோம் கோவிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ கோவத்தை சினத்தை தவிர்த்தாச்சுன்னு நினைச்சியே, பாரு சினம் வருதுவார் அப்படின்னு நமக்கு ஒரு டெஸ்ட். சில கவலையே படுறதில்லை போடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடியே பெருசா காலர் தூக்கி விட்டுட்டீங்க, உடனே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும், கவலைப்படுற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம இதுதான் இடர்றது, இதுதான் கடைசியா சோதனை வருது. இந்த சோதனை பிகினிங்ல வரவே வராது. பிகினிங்ல கிஃப்ட் தான் கிடைக்கும், கடைசியாக தான் சோதனை வரும். ரொம்ப சிறப்புமா, சிறப்புங்க ஐயா. அதாவது தன்மனைப்பு இல்லாம நம்ம வந்து ஆன்மீக சாதனை இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிஃப்ட் கிடைக்கும்ன்றீங்க. அது வந்து நாங்க கூட நிறைய விஷயங்கள்ல உணர்ந்திருக்கிறோம்மா. சின்ன சின்ன உதவிகள் நம்ம கேட்காமலே நமக்கு சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்கறது, அது வந்து சந்தோஷமா இருக்கும். நன்றிதான், மிக்க நன்றி. நான் இன்னும் ஒரு சின்னத, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அது ஏயா ஃபேக்டரியை விட்டுட்டு ஒரு டெண்டர் ஓப்பனிங் விட்டுட்டு நீ எங்க கிளாஸுக்கு போறியேன்னு சொல்லுவாங்க. பாருப்பா, நான் இருந்தா 2 கையில தான் என் வேலையை செய்ய முடியும். கடவுள் வேலையை நான் செய்யறேன். அதனால கடவுள் என் வேலையை மில்லியன்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ்ல என்னை விட ரொம்ப நல்லா பண்ணுவாருன்றேன். பாத்தீங்கன்னா டெண்டர் ஓப்பனிங் ஆட்டோமேட்டிக்கா ஆயிருக்கும். நோ மீட்டிங் இன்டராக்ஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி எவ்ரிதிங் ஃபால் இன் லைன். என்னன்னா நம்ம சாதனை பண்ணும்போது எவ்வளவு நியாயமா ரேட் வைக்கணுமோ அவ்வளவுதான் வைப்போம், எவ்வளவு பர்சன்டேஜ் லாபமோ அவ்வளவுதான் வைப்போம். அடுத்தவங்க கொஞ்சம் கிரீடியா ஜாஸ்தி வைக்கும் போது எல்லாம் அப்படி ஆயிடுறது, நமக்கே வந்துருது. அந்த பீங் ஆனஸ்ட்ங்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குங்களே, நாமளும் அப்படி ஆனஸ்ட் ஆயிடுறோம். அதுக்கு உதவியும் கிடைக்குது கடவுள்கிட்ட. சிறப்புங்கய்யா, சிறப்பு. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது கேள்வி பதிலுக்கான நேரம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னும் ஒரு கேள்வி. இப்போ எதிர்பார்ப்பு, நம்ம மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம், ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்க முடியறது இல்லைங்களே, என்ன செய்யறது அதுக்கு? எதிர்பார்ப்பு யாருக்காக நீங்க எதிர்பார்க்கீங்க? உங்க சுய லாபத்துக்காகவா, இல்ல ஒரு சமுதாயத்துக்காகவா, பிறர் நலம் நாடுறதுக்காகவா? அந்த மாதிரி ஒரு கேட்டகரியா பாருங்க. இப்போ உங்க செல்ஃபா இருந்து நீங்க கேட்க போனீங்கன்னா அது சுயம், அது கடவுளுக்கு பாருங்க நம்பிக்கை இல்லாம கேக்குறீங்க. ஆனா பொதுமக்களுக்காக, ஏன்னா அவங்களுக்கு இந்த விதி தெரியாதப்போ நீங்க பிறரிடம் நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு இது மாதிரி ஒண்ணு பண்றோம், கொடுத்தா நல்லா இருக்கும், சமுதாயத்துக்காக நினைக்கிறப்போ அது நீங்க அதுக்காக அது வந்து நீங்க கேட்கறதுலயோ யோசிக்கிறதுலயோ தவறு கிடையாது. இன்னொன்னு பிறர் வளம் நாடி
நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் இப்ப சொந்தக்காரங்க கிட்ட பேச போகும்போது ஏதாவது இப்படி எதிர்பார்த்துட்டு பேசுது மனசுன்னுட்டு ரொம்ப உங்க மனசை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆ அப்படி அது மனதோட இயல்பு. ஜெனரேஷன்ஸா பரம்பரை பரம்பரையா இப்படி இயங்கிட்டு வந்துட்டு இந்த ஜென்மத்துல தான் ஞான மார்க்கம்னு சாதனையில இறங்கியிருக்கோம். உடனே அந்த ம் ஜீவந்திரக்காளி இந்த மாற்றம் வருமா? ம் அதனால அதோட இயல்பு லேசா எங்கேயோ எதிர்பார்க்குது அப்படின்னு ஜஸ்ட் இக்னோர், அவ்வளவுதான். சப்போஸ் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். உங்க கூட பிறந்தவங்களே யாரோ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்காங்க, வசதியா ம் இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு குழந்தைக்கு, உங்க இன்னொரு குழந்தைக்கு, நல்லா படிக்கிற குழந்தை, அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தா அந்த குழந்தை நல்லா படிக்கும், ரேங்க்ல வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ ம் இப்ப நீங்க எதிர்பார்க்கிறீங்க அவர்கிட்ட இருக்கே, அவருக்கும் இதை கொடுக்கலாமே நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ம் இப்ப இது நீங்க எதிர்பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இந்த இந்த சூழ்நிலையில நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர்கிட்ட இல்லாம இல்ல, இந்த குழந்தைக்கு பாவம் படிச்சிருக்கு, தேவையா இருக்கு, இந்த உதவி அவர் செய்யலாமே நீங்க கேட்கலாம், கேட்கறதுல கூட தவறில்லை. ஆனா கொடுக்கலன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி மனசை அதான் ரெடி பண்ணிட்டு கேட்க கேட்கணும். போகணும். இது அந்த ம் குழந்தை he deserves, she will get it. if not, இல்லாட்டினா வேற யாரோ ஒரு மூலியமா அந்த குழந்தைக்கு உதவி கிடைக்கும் நம்பிக்கையோட ம் போகணும். அவ்வளவுதான். அதான நீங்க தவறு கிடையாது. நீங்க இப்போ மாமியாராக மருமக உதவி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. ஆனா ம் கூப்பிட்டு சொல்லலாம்ல, கொஞ்சம் இது செய்யுமா, அவசரமா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறத விட்டுட்டு வராளா ம் அப்படின்னு பாக்குறது, அவ வரலன்னு குறை சொல்றது, அப்படி எல்லாம் இல்லாம இருக்கலாமே. இந்த ம் சின்ன ம் சின்ன விஷயத்துல இடறி இடறி விழும்போது கால் ரொம்ப வலிக்கும். அப்ப நான் சாதனையில நடக்கிறது கஷ்டம். அதனால அந்த மாதிரி எங்கேயும் எதிர்பார்ப்புன்னு உள்ளூர வர்றது தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு முடியாததுனாலையும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனாலையும் யாராவது செஞ்சா இதா இருக்குமேன்னு. ஆனா நம்ம கூப்பிட்டு கேட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்க பேப்பரை நீங்களே திருத்திப்பீங்களா? பரீட்சை பேப்பரை ம் யாரோ ம் தானே திருத்துவாங்க. அப்புறம் ம் என்ன? ம் செல்ஃப் அசஸ்மெண்ட்ங்கிறது ஒரு அளவுல தான் இருக்கணும். ரொம்ப உங்களை விமர்சிச்சுக்காதீங்க. அப்புறம் ம் போன மனசு தளரும். விமர்சிச்சு நெகட்டிவா வந்துச்சுன்னா, ஐயோ யாரா பண்றாங்க, எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தோணும். அப்படி தளர விடக்கூடாது, பிடிச்சு பிடிச்சு நிறுத்தணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி ஐயா. அன்பர்களோட கேள்வி பதிலுக்கு போகலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தவும். இப்போது முதலாவது அன்பராக நாகலட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க, ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி, இந்த காயகல்பம் பண்ணும்போது அது உயிருக்கான உணவு காயகல்பம் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் இருக்குதா? நிறைய இருக்குங்களே. ம். நீங்க காலையில ஐயா, சாப்பிடுறீங்கல்ல, உயிர் வளத்தை ஆ, பெறுகிறதுக்கு 4 வகையில உயிர் ஆ, வளம் பெறதுக்கு 4 இருக்குங்க. ஒண்ணு உணவும் தண்ணீரும், ரெண்டாவது காற்று, மூன்றாவது நம்ம அஸ்ட்ரோனாமிக்கல் ரேடியேஷன், பிற கிரகங்கள்ல இருந்து வர்ற அலைகள், அலை அலைகள். அப்புறம் நாலாவது அட்டாமிக் ஃபிஷன், பூமியோட மத்திய பாகத்திலிருந்து வர்ற அணுக்கள் அணுக்கள் சிதைவுறதுனால சிதைவினால வர வர்ற ஆற்றல். பூமி மேல கிடைக்கிற வளங்கள். இந்த 4 தான் உயிர் வளத்துக்கு உதவியா இருக்கு. ஆச்சுங்களா? ஆனா சரிங்க. காயகல்பம் என்ன பண்ணுது, அந்த உயிர் வளத்தை சப்போர்ட்டிவா இருந்து இன்னும் வளத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பண்ற ஒரு முயற்சி. இப்போ மனுஷனுக்கு மட்டும்தான் இது புரிஞ்சங்காட்டி ம். அந்த எசன்ஸ் ஆஃப் ஃபுட், அது என்ன, உணவு கடைசி 7வது தாத்துவா அதுவா ஆச்சு. அதுலயும் ஓஜஸ்ங்கிற ஆவி போன்ற சுத்த சக்தி இருக்குங்கிறதெல்லாம் மனுஷனுக்கு தான் தெரியும். அது சும்மா விட்டாலும் அதுவே தான் போய் அது கோட்டிங்கா செல்களுக்கு நடுவுல பதிஞ்சுக்குது, ஆயிக்குது. ஆனா கூட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணினா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு உபயோகிச்சுக்கிறோம். அதனால உயிர் வளம் காக்கன்னு அந்த முக்கியமான பாயிண்ட சொன்ன உடனே காய்கல்பம் மட்டும் நினைச்சு கூடாது. சரிங்க ஐயா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சக்தி களங்கும் போது நம்ம எந்த அளவு விரியணுமா? இப்போ சக்தி களத்தமா நம்ம எவ்வளவு நினைச்சா கூட அவங்கவுங்க மனசுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு ஆ, அளவுக்கு மேல விரிய முடியாது. விரிய ஆமா. முயற்சி தூங்கிடும். சரிங்க. அதனால ஒரு அளவுக்கு இப்ப நீங்க ஒரு ஃபுல் கேலக்சியை பார்த்தவங்களும் இருக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கே ஓவரால் ஹியூமன் பீயிங்க்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இல்ல. ஆ, கேலக்சி அளவுக்கு நிஜமா விரிஞ்சு
யாருமே விஷன்ல ஃபுல் கேலக்ஸி பார்த்திருக்க முடியாது. இது ஒரு மகான் பாட்டுலயும் சொல்றாரு, எழுதி வச்சிருக்காரு தெலுங்குல. அவர் சொன்னது உபன்யாசத்துல அவர் சொல்லிட்டு விளக்கினது நானே கேட்டதுனாலயும் சொல்றேன். நீங்க ஆ ஓரளவுக்கு அங்க கோடானு கோடி நட்சத்திரங்களை கோள்களும் உள்ளடக்கிய பேரியக்க மண்டலம்னு மட்டும் ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த சரிங்கம்மா. அந்த நட்சத்திரம் தெரியணும்னு நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுங்களா? சக்தி களம்ங்கிறது சக்தினாலே எனர்ஜி சூக்ஷ்மமானது. சூக்ஷ்மமான சக்தியை நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ண முடியும்? அதனால பிரபஞ்சம் பூரா ஆற்றல் இருக்குங்கிற நினைப்போட கொஞ்சம் ஸ்டார்கள் எல்லாம் மேக்சிமம் அப்படி நினைச்சிட்டு அப்படி விட்டுருங்க. அப்ப சரிங்கம்மா. நேச்சுரலா அதாகவே நீங்க சூக்ஷ்மமான இதுக்கு போவீங்க, உடல் உணர்வை கடந்து போவீங்க, 4 to 7 ஃப்ரீக்வன்சில இருப்பீங்க, ஆனா தூங்காம இருப்பீங்க. அந்த மாதிரி நேச்சுரலா நிகழும் தியானம். அமைதியா சரிங்கம்மா. இருக்கிறப்போ when there is no friction, உரைசல் இல்லாதப்போ அங்க சவுண்ட் இல்லைங்க. அதான் ஆ காட் இஸ் சைலண்ட். சரிங்கம்மா. அப்புறம் சரிங்க. உரைசல் இருக்கிறப்ப என்ன ஆகும்? யூ கெட் ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் வந்தா லைட் வரும். ஆ இப்ப லைட்டு அங்க அமைதியா இருக்காங்க, அப்போ உரைசல் இல்ல, அங்க ஸ்பார்க் வரல, ஃபயர் இல்ல, வெளிச்சம் இல்ல, அப்ப டார்க்னஸ். இப்ப நீங்க மேல சுத்தவெளி. போக போக துரியாதீதம் போய் நீங்க சிவகங்கை போறப்பெல்லாம் டார்க்னஸ். அதான் சுத்தவெளி. எங்கும் நீக்காதான். நீங்க அதெல்லாம் தெரியும், சொல்லி கொடுத்திருப்பாங்க. பிரம்மஞானம் எல்லாம் போனப்ப ஆமா. எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆமாங்க darkness ஆமாங்க. தான். எவ்வளவு சரி. however was the universe, there is got a limit. அந்த அளவுக்கு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க இன்னைக்கு சயின்டிஸ்ட்? எவர் எக்ஸ்பாண்டிங்கிறாங்க. விரிஞ்சு போயிட்டே தான் இருக்கு. நீங்க தியானம் பண்றப்பே ஒரு லிமிட்டை வச்சிருப்பீங்க, அந்த லிமிட்டை தாண்டி அது விரிஞ்சிட்டே தான் இருக்கும். சரிங்க ஐயா. ஆமாங்க ஆமாங்க. சரிங்கம்மா. ஐயா அம்மா நன்றி நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. ரெண்டு பேர் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மகேஸ்வரி அம்மா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளம். அம்மா எனக்கு இந்த குழந்தை வளர்ப்புல ஒரு சின்ன சந்தேகம். இந்த ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் அவங்க கரெக்டா பண்றாங்க, ஆனா பிடிவாத குணத்தினால அவங்க எடுக்கிற முடிவு சரி அப்படிங்கிற சில சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா இது சரிதான்ப்பா, ஆனா அது இதை விட இது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போதைக்கு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளால விட்டு கொடுக்கவும் முடியல. அச்சோ அது தப்பாச்சே அப்படின்னு அவங்களை விட்டு கொடுக்கவும் முடியல. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுமா? இந்த ஜெனரேஷன் கேப்பை சரி பண்றது ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெரியவங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வாழ்ந்து கடந்து வந்திருக்கோம். இன்னொன்னு நம்ம சொல்ற மாதிரி அப்படியே பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நாம அப்பா அம்மா சொன்னபடி கேட்டிருக்கணும், அவங்க அவங்க அப்பா அம்மா சொன்னபடி கேட்டிருக்கணும். அப்போ இப்படியே கரெக்டா சொன்னபடியே கேட்டுட்டு புரிஞ்சுட்டு பண்ணிட்டு வந்திருந்தா இப்ப இருக்கிற பையனுக்கு 5வது தலைமுறை தாத்தாக்கு தெரிஞ்சதை விட கம்மியா தான் தெரியும். அதனால நம்மளை விட அவங்களுக்கு தெரியும்னு நினைச்சுக்கணும். தப்பா இருந்தாலும் தானே அடிபட்டு பாடம் கத்துக்குவான்னு நினைக்கணும். இது சின்ன சின்ன விஷயம்தான். இப்போதைக்கு உங்க குழந்தைங்க சின்னதா இருக்கும்போது இப்பவே நீங்க உங்க மனசுக்கு பயிற்சி கொடுத்தால்தான் பசங்க பெருசாயிட்டு வேற ஏதாவது தப்பு பண்ணும் போது அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு பொறுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு இது ஒரு சேலஞ்சு. ஜெனரேஷன் கேப் ரொம்ப இருக்குங்க. நம்ம திங்கிங்கே வேற, நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட திங்கிங்கே வேற. என்ன பண்றது? ஏன்னா நம்ம வச்சிருக்கிற அளவுகோல் வேறங்க, அவங்க அளவுகோல் வேற. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட சில ஜாஸ்தி விஷயங்கள் தெரியுது. அந்த எத்தனையோ நம்ம பாலிடிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுலயும் நுழைஞ்சு கொஞ்சம் அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குதுங்க. அப்போ உலகத்துல யார் எதை கெடுக்குறாங்க, என்ன பண்றாங்க, இது பண்ணக்கூடாது, அது வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, நாம தான் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போக முடியலன்னாக்கா நம்ம கொஞ்சம் மைண்ட் டைட்டா வச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, மனசு அப்படியே எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது ஈஸியா விட்டு கொடுத்துருவீங்க. உங்களோட அளவுகோல அவங்க அளவுகோல் அளவுக்கு நீங்களே பெருசு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க கூட சண்டையே போட மாட்டீங்க. ஓ கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் அவங்களும் ஒரு தரம் சொல்றப்ப அடுத்த தரம் அம்மா சொல்றதுலயும் அப்பா சொல்றதுலயும் சரியாதான் இருக்கு ஓ அப்படின்னு அவங்களும் அவங்க அளவுகோலை நம்ம அளவுகோலுக்கு கொண்டுவாங்க. அப்ப ரெண்டும் ஈக்குவல் ஆகிறப்போ there is no difference. மேல கீழே இருக்கிறப்பதான் வாக்குவாதம் எல்லாம் வரும். நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறப்போ இந்த சூழ்நிலையில மக்களுடைய இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ல அவங்க இருக்காங்க. நீங்களும் அந்த அளவுக்கு உயரலைன்னா தான் ப்ராப்ளம்.
அவங்க இப்ப சொல்றத வச்சுமா உங்க மனசு கற்பனை பண்ணக்கூடாது. ஆமா இப்போ இப்படி பண்ணுதே, நாளைக்கு இப்படி பண்ணிட்டா அப்படி ஆயிட்டா அப்படின்னு கற்பனை பண்ணும்போதுதான் நம்ம ஐயோ இவங்களை செய்ய விடக்கூடாது, தடுத்துடணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் அடிச்சுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அப்ப வருது. அதனால எப்பவுமே பிரம்மம்னு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா அது பரிணாமத்துல வளர்ச்சியை நோக்கித்தான் போயிட்டு இருக்கு, பின்னடைவு இல்லை. வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. சாதனை பண்ணாதவங்களுக்கு தான் வேணா பின்னடைவுன்னு சொல்லலாம். ஸ்டாக்னேஷன் அப்ப கூட ஸ்டாக்னேஷன் மாட்டிட்டாங்க, சிக்கிக்கிச்சு, லைலா லைலான்னு ஒரே குரூப்ல சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கலாம் தவிர பின்னடைவுங்கிறது இல்லவே இல்லை பரிணாமத்துல. அதனால வளர்ச்சியை நோக்கி தான் போறாங்க. அது ஒரு ஆங்கிள் நினைச்சிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க பழகணும். போன இந்த ஒரு எலெக்ஷன்ல கூட ஒருத்தர் வந்து நேத்திக்கு கிளாஸ்ல எல்லாம் அப்படி கேட்கறாரு, ஏன் சார் இப்படி ஆச்சுங்கிறாரு. நம்ம எல்லாரும் அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி வருவாருங்கிறப்ப இது ஒரு ஜெனரலா ஒரு கேள்வியா கேட்டாங்க. நான் வந்து எந்த பட்சமும் இல்லாம நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் இயற்கையில சரியாதான்ப்பா நடக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு வாட் பீப்புள் தாட், அவர் வந்து இண்டிபெண்டா ஒருத்தர் முடிவெடுத்து பண்றது இல்லாம இப்போ ஒரு இன்னும் 2 பேர்த்து கூட சேர்ந்து முடிவெடுத்து பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைது பாரு. இதெல்லாம் இயற்கையில எல்லாம் சரியா நடக்குது, எதை பத்தி நீ worry பண்ணிக்காத, காட் நோஸ் வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படின்னு சொன்ன உடனே, சரி சார் பாரு நீ என்ன நடக்குதுங்கிறத அடுத்தது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாரு, ஆர்டரா போகும் பாரு அப்படின்னு. அதனால நம்மளுடைய மனதை விரித்து அதை பார்க்காததுதான் காரணங்க. விரிச்சு பார்க்கணும்னா இறைநிலை எல்லாம் இயற்கையில சரியாதான் நடத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா சரியா போயிடும். அருமைங்கய்யா, அருமை. புரிஞ்சுதுங்கய்யா. அதுவும் நீங்க இப்ப எலெக்ஷனை வச்சு சொல்லும்போது ரொம்ப கிளியரா புரிஞ்சுதுங்கய்யா. அது நானே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளவு பண்ணி கூட சில இடத்துல வர முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான காரணமும் நீங்க இப்ப சொல்லும் போது சரியா விளங்குதுங்கய்யா. பாருங்க, அவரும் அந்த கூட இருந்த 2 பேருமே எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணாங்கன்னு அவங்க பேசுறப்போ ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பாங்கய்யா. அந்த ஸ்பீச்சை எல்லாரும் முடிஞ்சா கேட்டு பார்த்தாங்கன்னாலே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வராதுங்க. நீங்க ஆர்டர் தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அமைதியா இருப்பாங்க, we never get agitated, அவ்வளவுதான். சரிங்க, அருமைங்கய்யா, அருமை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சந்திரம்மா நன்றி. ரொம்ப சிறப்புங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேரளாவிலிருந்து சங்கர் ஐயா. வாழ்க வளமுடன் சங்கர் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வளமுடன் சங்கர். நல்ல அருமையான விளக்கங்க ஐயா. என்னோட 2-3 கேள்விங்க. ஒண்ணு வந்து ஒரு காலகட்டத்துல பாவம் புண்ணியம் கம்மியா இருந்தது. ஆனா வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க பாவம் புண்ணியம் பொய் புரட்டு எல்லாம் ஜாஸ்தியாயிட்டு இருக்குது. ஆனா மனசுல ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இன்னைக்கு வந்துட்டும் பாவ புண்ணியங்கள் ஜாஸ்தியாயிட்டே இருக்குது. இது அதிகரித்து குறையுமா? அதான் என்னோட கேள்வி. 2வதுங்க, இப்ப பாவ புண்ணியம் அதிகரிக்க காரணம் தேவைகளும் மனுஷனை ஈர்க்கக்கூடிய ஐம்புலன்களா இருக்கக்கூடிய பொருட்களும் செயல்களும் அதிகரிக்க அதிகரிக்கதான் இந்த பாவம் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தா எனக்கு தோணுது. அதுக்குண்டான கேள்வி கொஞ்சம் இல்ல பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போ அந்த காலத்துல ஜனத்தொகையும் கம்மியா இருந்தது, பொருள்களும் கம்மியா இருந்தது. கொஞ்சம் சயின்ஸ் டெவலப் ஆக 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 பொருள் எல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, டைவர்ஷன் இல்லைன்ன உடனே பாருங்க, அந்த காலத்துல ரொம்ப முன்னால என்ன பண்ணுவாங்களாமா, கோவில் கட்டுறதுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் செலவு பண்ணிட்டு அவ்வளவு பெரிய பெரிய கோவில் கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேற ஒன்னும் மெஷின் கண்டுபிடிக்கல, ஒன்னும் பண்ணல, அதனால அப்படி இருந்தாங்க. இப்படி வர வர பொருள் பார்க்க பார்க்க ஒரு ஆசை வருது, அதை அடையணும்னு வருது. அப்போ மனசு அந்த தர்மம் அதர்மங்கிறதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது அடையணும்னு கொஞ்சம் உணர்ச்சி வயப்படுது. ஆனால் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி கடவுள் மனுஷனு கூட அளந்து வச்சிருக்கிறாரு. இப்போ ரொம்ப ஓவரா பொருளை அனுபவிக்கிறவங்களுக்கும் அது ஒரு பாயிண்ட்ல திகட்டி தான் போகும். ரொம்ப பொருள் பண்ண கடைசியில சாகும் போது பாருங்க, ஒரு 2-3 பெரிய ஆளுங்க இப்ப அதை ரெக்கார்டு பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. நான் பொருள் பின்னாடி போனேன், எனக்கு ஹெல்த் போயிடுச்சு, இப்ப அந்த பொருளால என்னோட ஹெல்த்தை மீட்க முடியாம எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் அதுவும் வருது. இப்ப கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி சாகிறதுக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடியே அந்த புத்தி வருது. அந்த மாதிரி மெச்சூரிட்டியும் வரும்.
நியாயம் அநியாயங்கிற ஃபீலிங்கை விட ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படியாவது அடையணுங்கும் போதுதான் தப்பு பண்ணி எப்படியாவது அடைஞ்சிடணும்னு கேட்டு போயிடுறாங்க. அதை நம்ம பெருசுபடுத்த வேண்டிய, அடிபட்டு திரும்பி வந்துருவாங்க. எவ்வளவு தூரம் போவாங்க, அப்புறம் கடவுள் எங்க போறேன் வா கயிறை பிடிச்சி இழுத்தா வந்துருவாங்க எல்லாரும் ஆன்மீகம் பக்கம். எல்லா காலத்திலயுமே இது இருந்துதான் இருந்துச்சுங்க. அசோக சக்கரவர்த்தி இருந்த காலத்திலேயே நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் எழுதிரும், அவர் திருடர்களையும் அவர்களையும் அடக்கி வைத்திருந்தார். திருடர் இல்லைன்னே சொல்லலையே. அப்போ எல்லா காலத்திலயும் எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா இப்ப நமக்கு மீடியா எல்லாம் வந்ததுனால எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதனால எல்லாமே எல்லா காலத்திலயும் இருந்துட்டு அது நமக்கு தெரியாம போயிடுச்சு, அவ்வளவுதான். நவ் இட் இஸ் மீடியா டெக்னாலஜி வந்ததுனால நமக்கு அவ்வளவு பெருசா பாவங்கள் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது. எல்லா காலத்திலயும் எல்லாமே தான் இருந்து. ஆன்மீகம் இல்லைன்னா தப்ப தொடர்ந்து செய்வாங்க. ஆமா, ஆன்மீகத்துக்கு வந்தாதான் அத திருந்தி வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா என்ன, ரொம்ப பெருசா வியாதி வந்த பின்ன வேற வழி இல்லாம திரும்பி வராங்கல்ல, அந்த மாதிரி வந்துருவாங்க. ஆனா எப்பவும் ரெண்டும் இருக்கும்பா. இந்த உலகம் டுவாலிட்டியால் ஆனதுதான். இருமைங்கிறது இருந்தே தீரும். திரேதாயுகங்கிறது இப்ப கிருத்தயுகம் தான் ஃபர்ஸ்ட், சத்தியயுகம் பாங்க, அடுத்து திரேதாயுகம். ராமன் ஆட்சியிலேயே இருந்ததே. கடவுள் எங்கேயோ இருந்தாங்க ராட்சசங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கங்க நிறைய பேர் இருந்ததுனாலதான் ராமன் ஏன் காட்டுக்கு போனான்னு இப்ப நானும் என் பையனும் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். எல்லாம் கோம்பிங் ஆபரேஷன்மா அப்படின்பா. நடுவில் இருக்க ராட்சசுகள் எல்லாமும் கொன்னு ரிமூவ் பண்ணி கெட்டதெல்லாம் இது பண்ணி அழிச்சு அந்த கோம்பிங் ஆபரேஷனுக்கு தான் அவனை காட்டுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்பா. அது மாதிரி பேசிக்குவோம். அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தே இருக்கு, எப்பவும் இருக்கு, இன்னும் இருக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இவங்க ராட்சசர்கள்னு தெரியல, எல்லாம் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால அவங்கள ராட்சசர்கள்னு தெரியல. அந்த காலம்னு உடனே நம்ம பார்க்கல, கற்பனையில உடனே கோர பல்லு, கண்ணு முழிச்சு பார்த்துட்டு பரட்ட தலையா அப்படியே டிசைன் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா குணத்தால ராட்சசர்களும் தேவர்களும் இருந்துட்டே இருப்பாங்க. தேவ அசுர யுத்தம் எப்பவும் நடக்கும். சம்டைம்ஸ் தேவர்கள் ஜெயிப்பாங்க, கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கும், ராட்சசர்கள் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், திரும்ப தேவர்கள் ஜெயிப்பாங்க. தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதகான்னு திரும்ப தர்மம் மேல வரும். என்ன சத்தியமேவ ஜெயத்தேன்னு சத்தியமே ஜெயிக்கும். இப்படி எல்லாம் இருக்கும், உன்ன பின்ன இருந்துட்டே. என்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன்னா, நார்த் கொரியா கிம் எடுத்துக்க நீங்க, அவர்தான் ஒரு ராட்சசர். இந்த செஞ்சுரியில இருக்க ராட்சசர்னா அவர்தான். இன்னும் நிறைய இருக்காங்க. ஒண்ணு மெயினா உங்களுக்கு சொல்ல போனோம்னா இது ஒண்ணு போறோம், இத பாத்தீங்கன்னாலே போறோம். அடுத்த கேள்வி என்ன சங்கர்? அடுத்த கேள்விமா, அதாவது விண் முதல் மனிதன் வரை தன்மாற்றம் அடைஞ்சு எல்லாமே வந்திருக்குது, எல்லாமே அணுக்களின் கூட்டம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சூழ்ந்தெழுத்தும் ஒரு ஆற்றல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருந்திருந்தாலும் அது கோடானு கோடி வருஷமா சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னால இதெல்லாம் நடந்துட்டே இருக்குது. அப்ப நமக்கு ஜீவராசிகளுக்கு மட்டும் காலம்ங்கிறது ஒண்ணு இல்லை. அதாவது காலம்ங்கிறது இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கு. அமீபா செல்ல இருந்து நம்ம மனுஷன் வரைக்கும் உள்ள காலம் ஷார்ட் பீரியடு, அது மட்டும் இல்லைங்க. அப்போ அதுக்கு ஒரு சூழ்ந்தழுத்தல் ஆற்றல் இருக்கலாம். அப்ப அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் நமக்குள்ளார எது சூழ்ந்தழுத்திட்டு இருக்கு, அதான் வெளியில இருக்கிற சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இல்ல, நமக்குள்ளார எது சூழ்ந்தழுத்து ஆற்றல், அதான் என்னோட கேள்வி. உங்களுக்குள்ள சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உங்க மனம் படுற ஆசை, அது நிறைவேறலன்னா வர கோபம், கவலை, இந்த குணங்கள் தான் உங்களை போட்டு அழுத்துது. பொதுவா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன, அவங்க முன்னால நான் தோத்துறக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றது பியர் பிரஷர்பாங்க, வெளியில இருந்து வர பிரஷர்பாங்க. இந்த உள்ளுக்குள்ள அழுத்தங்கிறது இந்த மன அழுத்தம், மனசுல இருக்கிற இந்த இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் நம்ம மனுஷனுக்கான அழுத்தம் உள்ள இருந்து. அதுதான் நோயா மனுஷன் அதான் பிரஷர் எல்லாம் வர்றது அதுலதான். கரெக்ட், அதான் அதான் அது எனக்கு உண்டான கேள்வி அதுலயே ஆன்சர் கிடைச்சது. நீங்களே சரியா யோசிக்கிறீங்க, ஏன்னா டீச்சர் தான் இருந்தாலும் ப்ரொஃபசர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஒருவேளை ஏதாவது சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா, இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. அதனால நன்றி. வாழ்க வளம். நிர்மலாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, அம்மா. வாழ்க வளமுடன். உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்க எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க சார். அம்மா, இப்ப
பசங்க படிச்சிட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் படிக்கிறதுக்காக வெளியே போறதுக்காக இருக்காங்க சார். ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹாஸ்டல் போனோம். ஆனா இவ்வளவு நாள் வந்து கூடயே இருந்துட்டு வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பற்றுனாலதான், தான் தனது பற்றுதான், அதனாலதான் இருக்குன்னு நல்லா புரியுது. இருந்தாலும் அனுப்பணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சோர்டா நான் யோசிக்கிறதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொல்லிட்டா எனக்கு சரி. என் பையனும் கிளம்பி போனான். நான் என்ன ஆ, பண்ணிட்டேன், நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்த பீரியடு டெப்த் எல்லாம் கிடைச்சது. அதனால அவன ஆமா அனுபவத்துல சொல்றேன், நல்லா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த பையன் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கட்டும், நான் அவனை பத்தி ஆமா கவலையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருங்க. அப்போ நம்ம ஆமா அவங்கள பத்தி கவலையே பட மாட்டோம், அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம இங்க சரி. இருந்து இதெல்லாம் சொல்லாம இருந்தா நம்ம அவங்களுக்குள்ள ஒரு கயிறு போட்டு அனுப்புறோம், கயிறு பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறோம். அவங்கள நினைச்சு அதுதான். கவலைப்படும் போதெல்லாம் என்ன ஆகும், நம்மளோட எண்ண அலை அவங்களுக்குள்ள கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆமா பெனிட்ரேட் ஆகி அவங்கள திரும்ப டிஸ்டர்ப் பண்ணும் ரொம்ப. அதுதான் அவங்களுக்கு பயமா சொல்ல இருக்காங்க. தெரியாம இருக்கும். அப்ப அவங்க படுற துன்பம் நமக்கு திரும்ப வரும். இன்டராக்ஷன் பிட்வீன் த டூ, நமக்கு துன்பம் வரும். அதனால இதுல இருந்து விடுவிச்சுக்கிறது கட் பண்ற வழி. கயிறுக்க போடக்கூடாது பசங்க மேல. சரிங்க. போட்டா நமக்கு பிடிச்சி இழுப்போம். அதனால ஆ கடவுளே நீ தான் பாத்துக்கிற எல்லாரையும், அவனோட ஆசை நிறைவேறிருக்கு. ஃபாரின் போறது எப்படிமா நெகட்டிவ்னு சொல்லவே முடியாதேம்மா. வேற எங்கேயும் ஹாஸ்டல். ஆமா சரி, எங்க இருந்தாலும் படிக்கிறதுக்குன்னு போகும்போது அது வந்து நெகட்டிவ் அல்லவே. அப்புறம் ஆமா தனியா இருந்து ஸ்வதகா அவனாகவே சுதந்திரமா இருந்து இருந்து பழகுங்கிறதும் நல்லது தானே. எப்பவுமே ஆமா அவனும் உங்களை டிபெண்ட் ஆகக்கூடாது. இப்படி டிபெண்ட் ஆனா நாளைக்கு வைஃபை டிபெண்ட் ஆவான். ஆமா அதனால பெண் பிள்ளையா எல்லாரும் இருக்காங்கன்னு கொஞ்சம் என்னமா பெண் குழந்தைன்றதுனால இன்னும் கொஞ்சம் அந்த பயம் அந்த மாதிரிலாம் இருக்குங்கம்மா. அந்த பொண்ணு விஷயத்துக்குமா, நாம பெண்களை ரொம்ப இனிமேல் மட்டமா நினைக்கிறத விட்டுறணும். சரி. பொண்ணுங்களுக்கு தான் பசங்களை விட தைரியம் இருக்கு, உஷாரா இருப்பாங்க. யாரோ சில பெண்கள் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம எப்படியோ மாயை கோள்களா இருக்காங்க தவிர, பொறுப்பா நடந்துக்குவா, அப்பதான் ஆமா என்னோட அருமையும் அங்க தெரியும் அவளுக்கு ஆமா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க உங்க மனசுக்கு பயிற்சி கொடுங்க. அதுதான் எனக்கு தான் வேணும். அவங்க தைரியமா இருக்காங்க, அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க. எனக்கு தான் அந்த இது இருக்குங்க. ஆமா, நீங்க நீங்க தான் பயிற்சி கொடுத்துக்கணும். அவங்க வெளியில போனா நல்லா சமாளிப்பா, என் பொண்ணு ரொம்ப தைரியம், நல்லா சமாளிப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கோங்க. நீங்க உங்க மனசுக்கு பயிற்சி கொடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா இருப்பாங்கங்க. அவங்க எல்லாம் கெட்டிக்காரங்க எல்லாரும். சரிங்க. குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் வேற. ஒன்னும் நம்ம தான் சந்தேகப்படுறோம், நம்ம தான் வீக்கா இருந்தோம் அந்த காலத்துல. அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு திரும்ப வருதே தவிர, ஜஸ்ட் ஆமா உங்க ஆமா மைண்ட்ல வர கற்பனை, பயத்தினால வர கற்பனை. ஆமா இவ்வளவு நாள் ஆமா வரைக்கும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா, எப்படி ஒரு வேலை செய்யாம படிப்பு புஸ்தகம் வச்சிட்டு இருக்கு, எப்ப போய் இதெல்லாம் ஆமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆமா நினைச்சீங்க. அந்த கண்டிப்பா. நினைப்பு அவளை தள்ளி விட்டுருச்சு, அவ்வளவுதான். அது உண்மையானதுங்க சார். இதேதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப ஆமா. இதெல்லாம் கத்துக்குவா அப்படின்ட்டு. தனியா இருந்தா தானே கத்துக்க கத்துக்க முடியும். முடியும். நீங்க வந்து நீங்க தான் சொன்னீங்க அவ கத்துக்கணும்னு. அப்படியாம்மா, உங்ககிட்ட இருந்தா கத்துக்க மாட்டா, உன்னை டிபெண்ட் ஆவா, நீயும் செய்வ, இந்தா அப்படின்னு பொம்மை தூக்கி நகர்த்தி வைக்கிறாரு. அப்போ கவலைப்படுறீங்களே. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆமா, அப்படிதான். எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்கள் தான் அது நிறைவேறும் பாருங்க. இப்ப நல்லா கத்துக்கணுங்கிறப்ப போய் அமைவா, ஆனா விவசாயம் பண்ணாதீங்க. நல்லா கத்துக்குவாங்க, நல்லா இருப்பாங்க. இப்போ உங்களையே ஆமா உங்களுடைய பேக் பின்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பாருங்க. உங்க ஊர்ல அப்பா அம்மா கிட்ட இருந்து நீங்க வேற இடத்துக்கு படிக்க போகலையா, கல்யாணம் ஆகி வேற இடத்துக்கு வரலையா, இதெல்லாம் வந்துங்க இட் இஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். இப்படிதான் நடக்கும். அதை நம்ம அப்படின்னா ஏத்துக்க தான் இப்போ வேணும். படிக்கும் போது உங்க கூட இன்னும் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பவும் என்ன மேக்சிமம் ஒரு 4-5 வருஷம், அப்புறம் இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணா கூட இன்னொரு 2 வருஷம், 6 வருஷம், அவ்வளவுதான். அப்புறம் கல்யாணம் ஆகி போத்தானே போறா. ஆமாங்க அப்போ கண்டிப்பா. அதனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறா, அவ்வளவுதான். பரவாயில்ல, தைரியமா இருந்துக்குவான்னு நினைச்சுக்கோங்க. இப்ப மனித சரிங்க வரலாறு, மனித வாழ்க்கையே இவ்வளவுதான். இப்படிதான் நடக்கும். அதனால அதுதான் நடக்கும். நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதை மறந்துடுவீங்க. நீங்க உள்ளூர எங்கேயோ சந்தேகப்படுறீங்க. ஐயோ, அவ நல்லா இருப்பாள், அவளுக்கு கஷ்டமா இருந்தா என்ன பண்றது, அவ கஷ்டப்பட்டா என்ன பண்றது, அப்படி அப்படி நினைக்க கூடாது. அந்த நினைப்புனாலதான் உங்களுக்கு இப்ப துன்பமா இருக்கு. அவ சரிங்க கஷ்டப்பட மாட்டா, நல்லா இருப்பா. சரிங்க. உங்களோட ஆசீர்வாதமும் குருவோட அருளும் இருக்கு. கண்டிப்பா. இறையருளும் குரு அருளும் எங்களுக்கு துணையா இருக்கணும்னு நான் கிளாஸ்ல இருக்கேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். சுவாமிஜி, நான் எல்லாருக்கும் பாத்துக்கோங்க சுவாமிஜி, துணையா இருங்க சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன் அம்மா. நிர்மலா அம்மாக்கு மட்டும் இல்லம்மா,
கேட்டுட்டு இருக்கிற நிறைய அம்மாங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக ஆமா. இருக்கும் அவங்களா இந்த சொல்லிட்டு இப்போ காலகட்டத்துக்கு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நன்றிங்கம்மா. அந்த அனுபவத்தினால எவ்வளவு அழகா சொல்றீங்க நீங்க. வாழ்க வளமுடன். கடவுள் வேணும்னு எங்களுக்கு முதல்ல அனுபவத்தை கொடுத்துடுறாரு. அப்பதான் எங்களுக்கு நாளைக்கு 4 பேருக்கு சொல்ல முடியும் அப்படின்ட்டு. மனசுக்கு இப்ப தெளிவா இருக்குங்கம்மா. when things went wrong in my son's life, அவனுக்கு என்கிட்ட சொல்லணும்னு கூட தோணலம்மா. அவனுக்கு சொல்லணும்னு கூட தோணல, பேசாம இருந்தான். அவன் கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரிக்கு நல்லா ஆயிடும். நம்ம வந்து அப்படிதான் அனுப்பணும். சின்ன பையனும் ஜஸ்ட் அப்பதான் 1 டிகிரி தான் முடிச்சிருக்கான். ரொம்ப சின்னவன். 27 வயசானதான் வேலை கொடுக்குறேன்னு சொல்றவங்க 23 வயசுக்கே அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் ரொம்ப நல்லா பண்ணினான்னு. அவனை 1 வருஷம் பரோடாக்கு அனுப்ப வேண்டி வந்தது. அன்னைக்கு நான் ஆழியாருக்கு வேற போறேன். இத்தனைக்கு மொபைல் எனக்கு வேண்டாம், நான் தொட மாட்டேன்னு சொன்னவ, சரி ஒண்ணு வாங்கி கொடுங்க, பையன்கிட்ட பேசணுமே, என்ன பண்றது அப்படின்னுட்டு ஒண்ணு வாங்கி இன்னும் ஆப்ரேட் பண்ணவும் கத்துக்கல. எதையோ வாங்கிட்ட, நான் இப்படி ஆழியாருக்கு போறேன், அவன் பரோடாக்கு. என்ன தெரியுங்களா பண்ணோம்? நம்பினா நம்புங்க, விட்டா விடுங்க. ஒரு சின்ன சோஃபால இருந்து சாமான எல்லாம் வாங்கி லாரியில போட்டு அனுப்பிச்சு, நீ முதல்ல ஹோட்டல்ல தங்கிக்கோ, எவ்வளவு நாள் செலவானாலும் பரவாயில்ல, அங்க போய் ஆபீஸ்ல இவங்ககிட்டயும் அவங்ககிட்டயும் சொல்லிட்டு ஒரு வீடு பாத்துக்கோ, அப்புறமா போய்க்கோன்னுட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சு அவனையும் அனுப்பி விட்டுறோம் பிளைட்ல. அப்புறம் அவனே தான் தனியா சமாளிச்சுக்கிட்டான். 1 வருஷம் அங்க இருந்துட்டு வந்தான். அது மாதிரிலாம் அனுபவம் ஆகிருக்கு. அப்போதான் நாங்க நினைச்சோம், காட் கிட்ட சொல்லிட்டா இதைத்தான் கடவுளை நினைச்சு வேலையை செய்யினாங்க. புள்ளியார் சுழிங்கிறது இந்த எண்ணத்தால பாவனைங்கிறதே பாசிட்டிவா இருக்கிறது தான் புள்ளியார் சுழி. உள்ளூர சந்தேகப்படுறது புள்ளியார் சுழி இல்ல, அது நெகட்டிவ். அது ஓட்டை போட்டுட்டா பலூன்ல காத்து ஊத முடியாது. சரிங்க மேம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல வாழ்த்துங்க அம்மா. அம்மா சொன்ன மாதிரி வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் உங்க பெண்ணுக்கு, வாழ்த்துக்கள்மா. நல்ல கல்வியில மேன்மை அடையட்டும். வாழ்த்துக்கள். அடுத்து நாமக்கல்ல இருந்து பாப்பு டீச்சர். வாழ்க வளமுடன். நன்றிம்மா சந்திரம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு 76 வயசு ஆகுதுங்க. வீட்டுல அவர் 2 பேரும் டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆகிருக்கோம். பொண்ணு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பேர் தான் இருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன டவுட்னா, எனக்கு உணவுல வந்து ஒரு பிரச்சனை எனக்கு அவருக்கும். நல்லா எனக்கு நிறைய சாப்பிடணும்னு ஒரே சண்டை. எனக்கு வந்து சுகர் பிரஷர் இப்பதான் நார்மலா இருக்கு. எங்க அம்மாவுக்கு 50லயே வந்து சுகர் இருந்தது. அதனால டாக்டர் சொன்னாங்க, நீங்க என்னதான் பயிற்சி பண்ணாலும் உங்களுக்கு 75 வயசுல தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கண்ட்ரோலா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கேன். பயிற்சியெல்லாம் டெய்லி விடாம பண்ணிட்டு இருக்கேன். மன்றத்துக்கெல்லாம் வகுப்பு கூட போய் 1-2 மாசத்துல எடுத்துட்டு இருக்கேன். நான் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ உணவுல வந்து நான் காலையில இந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் சாப்பிட்றேங்க. ஒரு 150 ml டம்ளர்ல நிறைய ஒரு டம்ளர் பயிரெல்லாம் நைட்டு ஊற வச்சு, காலையில ஊற வச்சு நைட்டு வடிகட்டி முளை கட்டினோடனே காலையில சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு அதே போதுமானதா இருக்குது. கூட கொஞ்சம் காஃபி அது மாதிரி கூட குடிக்கிறேன். அதுக்கு மேல 11 மணிக்கு அப்படி பசியா இருந்தாலும் ஒரு கஞ்சி, கருப்பு கவுளி கஞ்சி அது போல ஏதாவது ஒரு டம்ளர் குடிச்சுக்கிறேன். மதியம் காயோட நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். இரவு வந்து பழங்கள் தான் எடுத்துக்கிறேங்க. அது கொய்யாப்பழம், பப்பாளி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது மேல பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இது போதுமா இருக்குது. போதும் இல்லைங்களா? அதாம்மா. பால் தவிர்க்கணுங்கம்மா. இப்போ சுகர் இருக்கும்போது பால் தவிர்க்கணும் சொல்றாங்க. பால் பசும்பால் எடுத்துக்கிறேன். மாட்டுப்பால் வேண்டாங்கிறீங்களா? பால் மோர், வெண்ணெய், நெய்யும் மோரும் எடுத்துக்கங்க. பால்ல கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏஜ் ஆயிருக்கு. எவ்வளவு இருக்குங்க சுகர்? நான் டாக்டர் இல்ல, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். சுகரு நார்மல் தாங்க. நிறைய பேர் தெரியல, எனக்கு இப்பதான் வந்திருக்கு. அதனால எனக்கு அது எவ்வளவு சொல்லத்தலன்னா நார்மலா இருக்குது. நம்ம பொதுவா இப்போ நிறைய இந்த நேச்சுரோபதி டாக்டர்கள், ஆயுர்வேதிக் டாக்டர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாரின் டாக்டர்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்க. மனுஷனுக்கு மிருகத்தோட பாலை செரிக்கிற சக்தி இல்லைங்கிறான். ஆனா நம்ம வந்து ஜெனரேஷன்ஸ பழகினதுனால நமக்கு ஜீரணம் ஆயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் 76 இயர்ஸ்ங்கிறீங்க, இப்ப வேண்டான்னு தான் தோணுது. அது ஒரு ராத்திரியில. அதுக்கு பதிலா வேற என்ன, ஒரு வெஜிடபிளோ கீரையோ எதையாவது வேக வச்சு ஒரு தக்காளி போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு பண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டா போறோம்னு தோன்றுது.
இதோ ரசம் சாதம் கூட சாப்பிட்டுக்குவாங்க சில சமயம். பால் கொஞ்ச நாள் அப்படிதான் நிறுத்தணும், வேண்டான்ட்டு இப்படிதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்கன்ட்டு. அப்புறம் டாக்டருக்குலாம் சொல்றாங்க, ஏஜா காலத்துல நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல, ஒரு மாதிரி பால் எடுத்துங்கன்னு டாக்டருங்க சொல்றாங்க. சில சரி, டாக்டர் உங்க மனசுக்கு வேணும்னு தோணினா எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்க மனம் தைரியமா இருந்தா செரிச்சு நல்லா ஆகும். அதை இவ்வளவு நாள் எடுத்துட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே. அதாவது 90% எல்லாரும் வேண்டான்னு தான் சொல்றாங்க. ஆனா ம். எடுத்துட்டு தான் இது வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலா நல்லா இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன், வீட்டுல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு டவுட், சரி உங்ககிட்ட கேட்கலாம் ஏன் அப்படின்னு. பிரச்சனை வர்ற வரைக்கும் வெயிட் பண்றீங்க? இப்பவே விட்டுறலாமே. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி அதுல பெரிய நன்மை இல்லைங்கம்மா. சரி அதை சரிங்க விட சரி. நீங்க ஏதாவது வெஜிடபிளோ ஒரு பாருங்க, உங்களுக்கு கீரையோ வேக அப்படியும் வச்சு அப்படியும் உங்களுக்கு ஒரு பால் குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, ஒரு 4 முந்திரி 4 பாதாம் எடுத்து மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சிருங்க, பால் ரெடி ஆயிரும். அது ரொம்ப டேஸ்டா ரொம்ப இருக்கும், டேஸ்டா சத்தும் இருக்கும், ஆச்சு. குடிச்சிருங்க. இல்லைன்னா தேங்காய் இவ்வளவு துருவின தேங்காய் இருந்தா போட்டு அடிச்சு பால் பண்ணி குடிச்சிருங்க. அது இயற்கையில தயாரிக்கிற மில்க், அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஆனா மில்க் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டைஜஷனுக்கு இந்த ஏஜ்ல கஷ்டமா இருக்கும். இந்த ஆல்மண்ட், முந்திரி பருப்பு, பிஸ்தா போட்டு அடிக்கிறதுக்கு நட் மில்க்னு பேரு. இது தேங்காய் பால். தேங்காய் பால். தேங்காய் பாலுக்கும் அதுல புளியறது கஷ்டம் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. இப்போ எல்லாம் நைலான் நெட்டு பை கிடைக்குது இல்லைங்களா, காய்கறியை போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்கன்னெல்லாம். அதை வாங்கிட்டு அது ஒரு தட்டத்து மேல வச்சு அதை நெட்ல ஊத்திருங்க. ஒரு புடி பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே வந்துருது. நல்லா தேங்காய் பால் எடுக்கிறது. அப்ப ஈஸியாவும் ஆச்சு, ரொம்ப ருசியாவும் இருக்கும். அப்படி பண்ணிக்கோங்க. நைட்டு தேங்காய் பால்லாம் குடிக்கலாங்களா? தாராளமா, எப்பவுமே நல்ல ஈஸியா செரிக்கும். சரிம்மா சரிம்மா, நன்றிம்மா. அதான் எனக்கு அந்த பால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது பழத்துக்கு சமம். நாம தான் அதை காய்ங்கிறோம். அந்த மரத்துல முத்தி அவ்வளவு நல்லது. அது அந்த பால் எடுத்து குடிச்சா ரொம்ப நல்லது. ஓகேம்மா ஓகேம்மா. அப்புறம் நீங்க இந்த காலையில அப்படியே அந்த சூப் எல்லாம் வைக்கிறப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த சூப்கள் கலக்கி குடிச்சுக்குங்க. ஓ சரி சரி சரி. அது தேங்காய் எண்ணெய் அது டாக்டர் சொல்லுவாரு, பிறந்த குழந்தைக்கே வாயில தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்களாமா. அதுதான் ஈஸியா செரிக்கிற ஒரு விஷயம். தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா இருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். அது அதனால நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. அதனால என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல இருந்து அல்சீமர் டிசீஸ் எல்லாம் வராம இருக்கும், கை கால் நடுக்கம் இதெல்லாம் வராம இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு இந்த ஸ்பூன். பால் சாப்பிடுறதுனால கொஞ்சம் கேஸ் ஃபார்மேஷன் அது இது இருக்கும். ஏன்னா பால் உள்ள போனோடனே புளிச்சு போயிடும். அதோட காம்போனன்ட்டுக்கும் அதுக்கும் கேஸ் எல்லாம் வரும். இப்போ அதெல்லாம் இல்லாம தவிர்க்கப்படும், நல்லா இருக்கும். நன்றிம்மா. முருங்கை மரம் இருக்குமா எங்க வீட்டுல? தினம் முருங்கை சூப் குடிக்கலாமா? அப்படி பண்ணுங்க. முருங்கை சூப்பு பண்ணணும்னே அதுல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கலந்துக்குங்க. தேங்காய் எண்ணெய்ல நெய் கூட சாப்பிட்டுக்கலாம். நெய் பார்த்து பயந்துக்க கூடாது. நெய் வெண்ணெய் போட்டு அதுல சாப்பிடுவோம், பரவாயில்லைங்களா? வெண்ணெய் வேண்டாங்க, வெண்ணெயை விட கிளாரிஃபைடு பட்டர்பாங்க, அதனால நெய் சாப்பிடுறது நல்லது. நெய் ரொம்ப நல்லது. நெய் என்னைக்கும் கெடாது. அதனால ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் நெய்ல பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நெய் குட் கொலஸ்ட்ரால் சாப்பிடணும் நம்ம. காலையில அது பயிரெல்லாம் சாப்பிடலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தாராளமா சாப்பிடுங்க. ஜீரணம் ஆகாது அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்படி இல்ல இல்லைங்க, நல்லா மென்னு சாப்பிடணும். நீங்க அது உயிருள்ள உணவுங்க. பாக்கியெல்லாம் ஆக்சுவலா வேக வச்சா செத்து போன உணவு. சப்போஸ் அதுல கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் இருந்ததை என்ன பண்ணலாம், நீங்க அதையும் மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு பால் எடுத்துட்டு கூட குடிக்கலாம். இன்னைக்கு 2-3 நேச்சுரோபதி எல்லாம் போறப்ப நான் பாக்குறேன், முளை கட்டுன எள்ளு பால் கொடுக்கறாங்க. ஆனா முளை கட்டுன வந்துரும். முளை கட்டுன எள்ளு பால். நான் எங்க வீட்லயே ஒரு வாட்டி எல்லாரும் ரொம்ப யங் அந்த பீரியடு. அப்போ நான் அப்படி பார்த்தா யாரோ சொன்னாங்கன்னுட்டு ஜம்முன்னு வேலை எல்லாம் போட்டு ஆசையா குடிச்சாச்சு. டிஃபனை சாப்பிட்டுட்டு என்ன ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் எல்லாருக்கும் டயர்டா இருக்குன்னு படுத்தோமா, எல்லாம் நல்லா தூங்கி போயிட்டோம். ஒரு 2 மணி நேரம் ரொம்ப தூங்கி போயிட்டோம். அப்புறம்தான் அடடா சமைக்கவும் இல்லை, ஹோட்டலுக்கு தான் போன அடுத்ததுன்னு ஆச்சு. அப்ப எனக்கு அது ஒரு பாடம். அதெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடணும், எள்ளெல்லாம் கொஞ்சம். அந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பாசி பருப்பாகட்டும், ராகி முளை கட்டினதாகட்டும், அடிச்சு அதை எடுத்து பாலை கூட குடிக்கலாம். ஓகேங்க, அவருக்கு பல்லு இல்ல, சாப்பிட மாட்டேங்கிறாரு, அவருக்கு அடிச்சு கொடுத்துடுறேன். அதுதான் நல்லது, செரிக்கிறதுக்கு ஈஸியாகும் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க எவ்வளவு நேரம் பதில் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கிறீங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து தூத்துக்குடியிலிருந்து சக்திவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா.
அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா ஒரு 3 கொஸ்டின் இருக்குயா. கேளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த இறந்த வீட்டுல வந்து நம்ம கொண்டு போற டைம்ல வந்து இந்த சிவபெருமானோட பாட்டு தான் போடுறாங்க. ம். அந்த இடங்கள்ல விநாயகர் பாட்டோ முருகர் பாட்டோ போடுறதுக்கு என்னையா கஷ்டம் இதுல இருக்கு? ஒண்ணு ஒரு காரணம் வந்து ஆ அந்த இறந்த உயிர் கைலாசம் ம் போகட்டும், சிவனில் ம் அடையட்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு சரிங்களா. ஆ அப்புறம் அதுவே நம்ம சிவம்னு சொல்றவங்க தான் சிவன் பாட்டு போடுவோம். ம் வைஷ்ணவர்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் தான் படிப்பாங்க. ஏன்னா ம் பூத உயிர் வைகுண்டத்துக்கு போகட்டும் அப்படின்னு. ம் ம் விநாயகர்ங்கிறது இப்ப நம்ம சுவாமிஜி ஆங்கிள் இருந்து பார்த்தா பஞ்சபூதங்கள் தான் விநாயகர். ம் அப்ப அந்த பஞ்சபூதங்களை இங்க உபயோகிச்சு இங்க வாழணும். அங்க செத்த இடத்துல அதுக்கு என்ன வேலை இருக்கு? அதுவே பஞ்சபூதம் இல்ல. டிஸ்இன்டகிரேட் ஆகுது பஞ்சபூதங்கள். இல்ல. அதனால சரி அது வேண்டாம். இது ஆ முருகன் ஏன் கூப்பிடலன்னாக்கா அது 6வது அறிவு. அது வாழறதுக்கு வழிகாட்டுறதுக்கு உதவுறது, ஆ நெகட்டிவ வந்து அழிக்கிறதுக்கு உதவுற சக்தி அந்த மாதிரி சொன்னதுனால ஆ முருகனோட இதெல்லாம் போட மாட்டாங்க. ஆ சிவநிலை வைகுண்டம் போறதுங்கிற நினைப்புனால அந்த பாடல்களை தான் போடுவாங்க. அது ஓகே. சிவம் வைகுண்டங்கிறது எல்லாம் சுத்த வெளிதான். சரி சரி நன்றிம்மா. அடுத்தாப்புல இந்த காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு குத்து விளக்கு பொருத்துறேன். ஆ விளக்கு பொருத்தி காலையில 4 மணிக்கெல்லாம் நான் வாசலை ஓபன் பண்ணிடுறேன். ஆனா ம் மாடியில தான் இருக்கிறேன், ஒன்றும் தொந்தரவு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வீட்டுல பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 4 மணிக்கே திறந்து 2 விளக்கையும் முன்னாடி வச்சுக்கிட்டு கதை திறந்து போட்டுட்டு நீங்க இருக்கிறீங்க, தியானத்துல உட்காருறீங்க, 1 மணி நேரம் நீங்க மெடிடேஷன் பண்றீங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆமா ஆமா. அதனால நீங்க வந்து வாசல்ல விளக்கேத்திட்டு உங்க வீட்டு கதவை சாத்தினா ஒண்ணும் தப்பு இல்ல. ஓ சரி வெளியிலயும் ஏற்றி வச்சாச்சு, வீட்டுக்குள்ளேயும் உங்க திருப்திக்குள்ளேயும் வச்சுக்கோங்க. ஆனா கதவை சாத்திட்டு தியானத்துக்கு உட்காருங்க. கதவை சாத்திட்டு உட்காருங்க. ஏன்னா இந்த ஆ காலம் இன்னும் கெட்டு கிடக்கு. 2வது ஒன்றல் அருட்காப்பு சாதல் நாய் போடுறேன். வந்தா கூட உள்ள வந்துரும். அது செய்யக்கூடாது. அது செய்யக்கூடாது. இல்ல அருட்காப்பு நான் போடுறேன், எனக்கு இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. 8 இல்ல வருஷமா இல்ல இல்ல அப்படிதான். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் வந்துங்க ஆ நீ என்ன வேணா பண்ணுப்பா, நீ எங்கிட்ட அருட்காப்பு போட சொல்லிட்டா நான் போட்டேன், ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லவே இல்ல. ஓ ஏன்னா ஒரு நாயா உள்ள வர்றதும் அதே கடவுள் தான், திருடனா வர்றதும் அதே பிரம்மம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஓ சரி இப்போ சரி 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 எல்லாமே கடவுள் நினைக்கிறோமோ, திருடினாலும் பிரம்மம் எடுத்துட்டு போச்சு அதுக்கு வேணும்னு நினைச்சுக்கணும். அந்த இது இல்லையே நம்மளுக்கு இப்போ. ஆ, கண்டிப்பா அவங்கெல்லாம் நம்ம உங்க உங்க இதுக்கு மன்றத்துக்கு வராம இருப்பாங்க, புல் பக்குவம் ஆகாம இருப்பாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க இப்படி வருத்தப்பட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தியானம் வராது. ஓ சரி 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 நம்ம வந்து அடுத்தவங்களோட ஒரு ஹார்மனியோட இருந்துட்டு இருந்தாதான் நமக்கும் தியானம் வரும், நம்மளை பார்த்து அவங்களும் இந்த லைனுக்கு வருவாங்க. கண்டிப்பாக. அடுத்தது இன்னொன்னு, ம் இப்போ வந்து வீட்டுல காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் வந்து சாமி பாட்டுகள்லாம் போட்டு ஒரு 7 மணி வரைக்கும் நடக்கணும்னு வைங்களேன். ஆ, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிடுவேன். ஆனா அவங்க வந்து அது பண்ணாம சாயந்தரம் ஒரு காலையில 10 மணில இருந்து ஒரே நாடகம் தான் ஓடுது. எனக்கு பொறுத்த மட்டுக்கு அது நெகட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு வீட்டுல, ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு உருவாகுது. நான் அது பல முறை இருக்கும். ஆனா வந்து அவங்க நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்தந்த ஜீவாத்மா எவ்ரி சோல் நீட்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் ஸ்பேஸ் டு பிளாசம். மலர்றதுக்கு அதோட டைம் இது அவகாசம் கொடுக்கணும். அதனால ம், வாயில சொல்லுங்க, கொஞ்சம் ம், வால்யூம் கம்மியா வச்சுக்கோன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க தவிர வேற நாம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாக போர் அடிச்சு வெளியே வரணும். நீங்க எண்ணத்தை மட்டும் விடலாம், கடவுளே அவங்களும் ஆன்மீகத்துக்கு வரட்டும், அவங்க இதுல உள்ள தீமையை உணரட்டும், அவங்க இதை ம். விட்டுறட்டும் அப்படின்னு எண்ணத்தை அனுப்புங்க. ஒரு ஓ பிரார்த்தனை மாதிரி ஆ சுவாமிஜி கூப்பிட்டு அப்படி எல்லாம் பண்ணி ஒரு எண்ணத்தை பிரார்த்தனை மாதிரி விடுங்க தவிர, எண்ணத்தால அந்த வலிமையால இதை அவங்க நிறுத்த பார்க்கணும் தவிர, நம்ம ஃபோர்ஸ் பண்ணினா அவங்க ம், உங்களை திட்டிக்குவாங்க. அவங்க இன்னும் அதனால ஒன்றும் முன்னேற முடியறது இல்லை, போறது இல்லை உடனே. அதனால ம். கொஞ்சம் தான் பிடிக்கணும். ஓ ஒரு சின்ன உதாரணமா சொல்லி கொடுங்க. ஒருத்தர் வீட்டுக்கு ம். போறோம், அந்த ஆ வீட்டுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு வரலான்ட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்போ ம் இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறீங்க, உங்க ம் சொந்தக்காரங்க கூட இருக்கலாம். ஆனா அந்த ம். வீட்டுக்கு போனா உட்கார கூட முடியல கொஞ்ச நேரம் கூட உங்களால. போலாம் 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 எப்படியோ உள்ளே தள்ளுது. அப்போ இப்ப ம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. அந்த வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, நல்லதை ஆமா கேட்கறாங்க, நல்லதை பாக்குறாங்க, நல்லதை பேசுறாங்க, தியானம் பண்றாங்க, அதனால ஆமா உட்காரணும்னு தோணுது.
இன்னொரு வீட்டுக்கு போற இடத்துல நாடகமா பாக்குறாங்க, ஒருவே இல்ல, எல்லாம் சினிமா போட்டு அந்தாட்சரி பாடுறது, குதிக்கிறது, அதெல்லாம் பண்றதுனால நெகட்டிவா இருக்கு. அதனால உட்கார முடியல. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி எண்ணங்கள் அந்த இடத்துல ஆகாஷிக் இம்ப்ரிண்டா இருக்கும், அங்க அமைதி இருக்காது, வந்து போறவங்களுக்கும் ஒரு அமைதி இருக்காது. அதனால இதெல்லாம் தேவையான்னு யோசிச்சுக்கன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அப்புறம் அவங்க யார டிராமா தானே, அதனால என்ன இப்போ அவங்களும் காசுக்கு தானே நடிச்சிருக்காங்கன்னு ஏதாவது சொன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஐடியா. என்னதான் டிராமா சினிமா தான் நான் கற்பனையான கதையா இருந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுது இல்லைங்களா? அப்போ என்னாச்சு, அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சு தானே. அந்த மாதிரி ஒரு அருவருப்போ பயமோ ஒரு மாதிரி கவலைப்படுற ஃபீலிங்கோ வந்தா இங்க கெமிக்கல் சேஞ்சஸ் வந்துருச்சுங்களா? அப்போ அதனால ஒரு நெகட்டிவ் விளைவு இருக்கோ, அந்த வைப்ரேஷன்ஸ்னாலயும் ஒரு நெகட்டிவ் விளைவு இருக்கும். அதை சொல்லி புரிய வைங்க. அப்புறம் எண்ணத்தை பிரார்த்தனையாக செலுத்துங்க. அவங்க நன்மைக்காக சொல்றேன் கடவுளே, அவங்களும் முன்னேறட்டும், எனக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படின்னு அது ஒரு பிரார்த்தனையா போடுங்க. கண்டிப்பாக. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. பிரேமலதா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா அம்மா? ஐயா எனக்கு பர்சனலா ஒரு கேள்விங்க ஐயா, ஹெல்த் வைஸ்ங்கய்யா. மற்றபடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எனக்கு இந்த நைட்டு தூங்கும் போது இடது கை மட்டும் மறுத்து போகுதுங்க ஐயா. ஆனா மகரிஷியோட உடற்பயிற்சி தியானம் இது மட்டும் தான் செய்யறேன். ஏஜ் வந்து 50 ஆயிடுச்சுங்க அம்மா. இப்போ நீங்க இடது பக்கம் அப்படி திரும்பி படுக்கும்போது எங்கேயோ அந்த கழுத்து நசுங்குது. அப்ப அந்த பிளட் போறது இந்த ஸ்பாண்டிலாசிஸ்பாங்க, இந்த இடத்துல நரம்பு நசுங்கிறதுனால கைக்கு சப்ளை இல்லாம ஆகுது, அவ்வளவுதான். அதனால நானும் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா, ரொம்ப தின் தலகாணி தான் வச்சுக்குவேன். லெஃப்ட்னா அதுக்கு ஒரு சின்ன குஷன் வச்சுட்டு இருக்கேன், அதை இழுத்து வச்சுக்குவேன் கொஞ்சம் அந்த ஹைட். ஏன்னா நம்ம இந்த தலை காது வந்து நிலத்துல படணும்னா இவ்வளவு தூரம் தள்ளி டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்ல இப்படின்னு படுக்கும்போது ரொம்ப நசுங்கி போயிருது. அதனால இல்லாம மறத்து போகுது. அதனால அந்த ஒரு குஷன் வச்சுட்டா நல்லா இருக்கும். பாயில தான் படுக்கிறேன், தலைவாணி யூஸ் பண்றதே இல்லைங்கம்மா. அது ஐயோ ஒரு ரொம்ப நாளா பாயில தான் படுக்கிறேன், கீழே தான் படுக்கிறேன், தலைவாணி யூஸ் பண்றது இல்லைங்கம்மா. ஆனா தலைகாணி இல்லாட்டி பரவாயில்ல. ஆனா டாக்டர் எனக்கு எச்சரிச்சாரு, தலைகாணி வேண்டாங்கிற, ஆனா லெப்ட்ல படுக்கும் போது ரொம்ப கழுத்து தொங்கும், நீ ஸ்பாண்டிலாசிஸ் வர வச்சுப்பாரு. அதனால அதுவும் கரெக்டா இருக்கு. அதனால பாருங்க இப்ப உங்களுக்கும் நசுங்குது இல்லைங்களா. நான் தலைகாணியே தப்புன்னு நினைக்க கூடாது. இப்ப யார் தலைகாணி இல்லாம படுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ஸ்பிரிச்சுவலா அட்வான்ஸ் ஆறவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பிராக்டிகலா பாக்குறேன் எல்லாரும், நிறைய பேரை மெச்சூரிட்டி வர 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 தலைகாணி இல்லாம தான் படுத்துக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி வச்சுக்கோங்கம்மா, லெஃப்ட்ல திரும்பும் போது மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேமா ஓகேமா. பக்கத்துல ஒரு குஷன் வச்சுட்டு இந்த பக்கம் சின்னதா ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கலாம். எந்த பக்கம் திரும்புறோமோ அது மேல தலையை வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டா சரி. ஓகேம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நம் கடமை அறவாழ்வின்